வணக்கம். முருகர் இவரை பற்றி டெய்லி பேசலாம், நித்தம் பேசலாம். அவ்வளோ இருக்குது இவரை பற்றி பேசுகிறதுக்காக. முருகர் பற்றி கிளியராக நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் முருகர், அதாவது வேல்மாறல் சேவா அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சு முருகருக்காக தொண்டாற்றி வரும் வேல்மாறல் சேவா அறக்கட்டளை நிறுவனர் திரு விஜயகுமார் அவர்கள் இன்று நம்மோடு முருகரை பற்றி டீட்டெயில்டாக விவாதிக்க இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி சார் இங்கே வந்ததுக்கு. நன்றி சார், நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போவுமே முருகர் கரண்ட் ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்ருக்காரு. நம்ம ஊரில் வந்து சிவாலயம் வந்து சொல்ல வேண்டாம், பெரிய பெரிய சிவாலயம் நிறைய ஊரில் இருக்குது. அம்பாளுக்கும் சொல்ல வேணாம், மாரியம்மன் கோவில் இல்லாத ஏரியாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு இருப்பார், அரசமரத்துக்கு அரசமரம் இருக்கார். அவங்களோட ஃபேமிலியிலேயே வந்தவர் நம்ம முருகர். அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லாமல் முருகரை மட்டும் ஏன் இப்படி தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படின்னா இந்த மொத்த இவங்க எல்லாரையுமே தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் முருகரை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதாவது ஒரு அற்புதமான கேள்வி. ஒரு இனத்திற்கு ஒரு கடவுள் உண்டு அப்படின்னு பார்த்துருக்குறோம், ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள் உண்டுன்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு கடவுள் உண்டான்னு கேட்டால் அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்குது. அதுவும் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆனால் முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் அடைப்பது என்பது தவறு. அது நம்மளுடைய கொண்டாடலாம், தாராளமாக கொண்டாடலாம், அதில் தவறு கிடையாது. நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பெருமையே என்னென்னா, நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா கலாச்சாரம் மாறும், உணவு மாறும், பண்பாடு மாறும். இதெல்லாம் மாறுறது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து வேற்றுமை கிடையாது, வேற்றுமையில் ஒற்றுமை. பல வழிகள் ஒரு பாதையை போய் அடையுது, ஒரு பாதை கிடையாது, இங்கே பல பாதைகள். அதே மாதிரி ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒரு தெய்வம் சிறப்பு மிக்கதாக கொண்டாடப்படும். வங்காளம் போனீங்கன்னா காளி வழிபாடு தான் ரொம்ப பிரசித்தம். மகாராஷ்டிரா போனீங்கன்னா விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு மிக்கது. கர்நாடகம் வந்தீங்கன்னா வீரசைவர்கள்னு சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப இது. இப்படி ஆனால் அங்கே அந்த தெய்வங்களை மட்டும்தான் வழிபடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. மித்த எல்லா தெய்வங்களையும் வழிபடுவாங்க. சிறப்பு தெய்வமாக ஒரு தெய்வம் கொண்டாடப்படும். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சைவ வைணவ தெய்வங்கள் வளர்ந்து நடமாடிய மண்ணாக இருந்தாலும் முருகனுக்கென்று தனி சிறப்பு மிக்க ஒரு இடமாக திகழ்ந்ததால் தமிழ் கடவுள் முருகன் என்று தனி பெயர் பெற்றது. அது ஒரு காரணம். 2வது, சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் முக்தி நிலையில் 4 படிகளை சொல்கிறாங்க. அது சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கடவுள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அது சாலோக்கியம், கடவுள் கிட்டையே இருந்தால் அது சாமீபியம், சமீபத்தில். சாரூபியம்னா கடவுள் தன்மையை வாங்கிவிட்டால் அது சாரூபியம். இதையும் கடந்து கடவுளோடு இணைஞ்சு விட்டால் அது சாயுஜ்யம், சாயுஜ்ய பதவின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வமும் அந்த சாரூபியம் பெற்ற தொண்டர்களை பூமிக்கு அனுப்புவது வழக்கம். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய சாரூபிய வடிவம் வாங்கிய எத்தனையோ அவதாரங்கள் தமிழ்நாட்டிலே நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அது முருகனுக்கு நிகராக சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இங்கே உக்கர குமார பாண்டியன் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் முருகப்பெருமானுடைய சாரூபியத்தை வாங்கியவன். அதனால தான் அருணகிரிநாதர் திருப்புகழில் என்ன சொல்கிறார், உக்கரகுமார பாண்டியன் மேருமலையை தன் செண்டு நாளே அடித்து தங்க குவியல்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அவன் ஆட்சி செய்த மதுரை எம்பதியில் பஞ்சத்தை நீக்கினான்னு ஒரு வரலாறு இருக்குது. அது முருகப்பெருமான் தான் செய்ததாக அருணகிரிநாதர் திருப்புகழில் பதிவு பண்ணுறார். அப்போ நமக்கு ஒரு குழப்பம் வரும், என்னடா அது செஞ்சது ஒரு தமிழ் மன்னன், ஆனால் ஏன் முருகனை சொல்கிறாங்கன்னா, அங்கே தான் அருணகிரிநாதர் ஒரு நுட்பத்தை வைக்கிறார். அந்த சாரூபியம் அப்படிங்கிற ஒரு பதவியினால், ஒரு மிக உயர்ந்த அந்த தன்மையினால் ஆட்சி செய்த உக்கரகுமார பாண்டியன் ஒன்று. 2வது, திருஞான சம்பந்தர், நம்மளுடைய தமிழ் வளர்த்த குழந்தை திருஞான சம்பந்தர் முருகப்பெருமானுடைய சாரூபிய வடிவம் பெற்றவர். அதனால தான் அருணகிரிநாதர் இந்த நம்மளுடைய தமிழ்மறையை பாடின அத்தனை பேர் இருந்தாலும் திருஞான சம்பந்தரை தான் தன் ரோல் மாடலாக வச்சுக்கிட்டார் அருணகிரிநாதர். திருஞான சம்பந்தர் சாட்சாத் முருகனாக கொண்டாடப்பட்டார். காரணம், அதுவும் முருகப்பெருமானுடைய சாரூபிய வடிவமாக கொண்டாடப்படுகிறது. ஒன்று. 3வது, தமிழ் வளர்த்த இந்த மதுரை எம்பதியில் நம்மளுடைய சிவபெருமான் ஒரு நூல் கொடுக்குறார். அந்த தமிழ் அவைக்கு நூல் கொடுக்குறார். அந்த நூலினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கடவுளே இயற்றிய நூல்.
அதுக்கு யார் வந்து மீனிங் எழுத முடியும், யாருனால வந்து மீனிங் சொல்ல முடியும்னு குழம்பிய போது அந்த மன்னன் சொக்கநாதர்கிட்ட போய் அழுகிறான். நீங்கள் கொடுத்த நூல், ஆனால் அதை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை. ஆனால் நானும் எத்தனையோ புலவர்களை வைத்து அதற்கு வந்து அர்த்தம் எழுத சொல்லிட்டேன், பாஷ்யம்னு சொல்லுவாங்க, அந்த அர்த்தம் எழுத சொன்னேன். ஆனால் எனக்கு என்னமோ உங்களுடைய நூலுக்கு அர்த்தத்தை எழுதிய அந்த புலவர்களுடைய நூலில் எது சிறந்ததுன்னு தேர்ந்தெடுக்கிற தகுதி எனக்கு கிடையாது, அதுக்கு நீங்கள் தான் வழி கொடுக்கணும்னு சொன்னோன்னே சிவபெருமான் சொல்கிறார், இதே ஊரில் ருத்ர ஜென்மன் ஒருத்தன் முருகப்பெருமானுடைய ரூபம் தாங்கி பிறந்திருக்கிறான் மதுரையில், அவனை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தினுடைய விளக்க உரையும் படிக்க வைங்க, யாருனுடைய உரையை கேட்டு அவன் கண்ணிலே கண்ணீர் வருகிறதோ அந்த நூல்தான் சிறந்த விளக்க உரைன்னு சொல்கிறார். அப்படி அந்த ருத்ரஜென்மனை கூட்டிகிட்டு வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அந்த நூலுக்கு பொருள் எழுதிய அத்தனை புலவர்களுடைய நூலும் வாசிக்கப்படுகிறது. அப்படி வாசிக்கும்போது ஒருத்தர் எழுதிய நூலினுடைய விளக்க உரையை கேட்டு ருத்ரஜென்மனுடைய கண்ணில் கண்ணீர் வந்தது. அந்த எழுதிய அந்த விளக்க உரை ஆசிரியர் நக்கீரன். அந்த ருத்ரஜென்மன் முருகப்பெருமானுடைய சாரூபியம் பெற்றவர், அவருக்கு கண்ணு கிடையாது, பார்வை கிடையாது, அதனால தான் வாசித்து இது பண்ண சொன்னது. இப்போது தமிழ் மொழியில் இத்தனை சிறப்பும் நடக்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சாரூபிய வடிவங்கள் தான். அதனால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்கிறதுக்குண்டான ஒரு காரணம். இன்னொன்று, நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழினுடைய முக்கியமான நூல் ஒன்று தொல்காப்பியம். அதை எழுதியது தொல்காப்பியர்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் யாரை குருவாக சொல்கிறாருன்னா அகத்தியரை குருவாக சொல்கிறார். அகத்தியருக்கு யார் தமிழ் சொல்லி கொடுத்தானா அருணகிரிநாதர் சொல்கிறார், குரு முனிவன் ஏத்து முத்தமிழோனே. அகத்தியருக்கு முருகப்பெருமான் தான் தமிழை சொல்லி கொடுக்கிறார். அதனால் தமிழ்மொழி கடவுளாக முருகப்பெருமானை கொண்டாடுகின்றனர். ஆனால் அதற்கென்று தமிழ்நாட்டுக்கு மேலே போயிட்டோம்னா முருக வழிபாடே கிடையாது அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய வரலாற்று பார்வையில் பின்தங்கி இருக்கிறோங்கிற ஒரு அர்த்தம். அப்படி கிடையாது. நீங்கள் காஷ்மீரில் தொடங்கி ஏன் இன்னைக்கு இந்தோனேஷியா கம்போடியா வரைக்கும் முருக வழிபாடு இருந்ததுக்குண்டான சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரிசா எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் பாருங்களேன், நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சட்டியிலிருந்து அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி மாற்றி வச்சுருக்கோம்ல, அது என்னென்னா சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும். இப்போது முருகனை வந்து குழந்தை பேருக்கு உண்டான கடவுளாக நம்ம கொண்டாடுறோம். சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிறக்குங்கிறது இன்ன வரைக்கும் பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில் மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரிசால அந்த பழக்கம் இருக்குது. குழந்தை பேர் வேண்டியே முருகனுக்கு விரதம் இருக்கிறாங்க, பௌர்ணமி திதிகளில் விரதம் இருக்கிறாங்க, ஒரு 6-7 நாள் கொண்டாடுறாங்க சிறப்பாக. ஆனால் அவர் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய கடவுளாக கொண்டாடுறாங்க. அவர் பேர் கார்த்திகேயர் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் முருகப்பெருமானுடைய வெவ்வேறு வடிவங்களை பூஜை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. குப்த சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ மன்னர்கள் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். முருகனுக்கென்று தனி கோவில்கள் நிறைய இடத்துல கட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்கந்த புராணம், நம்மளுடைய புராணங்களில் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்னு எடுத்துட்டோம்னா மேலே புராணங்களில் முருகனை பற்றி சொல்லவே இல்லையான்னு கேட்டால் அது ரொம்ப தவறு. அதை விட இன்னொரு நம்மகிட்ட ஒரு பிழையான கண்ணோட்டம் இருக்குது. என்னென்னா புராணங்கள் முழுக்க வடக்கெழுதுனது, இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப தவறான பார்வை. நம்ம தான் இப்போ வடக்க தெக்கன்னு பிரிச்சுருக்குறோம். இன பேத மொழி பேதத்தை வச்சுக்கிட்டு பேதத்தை வைத்து கொண்டு வெறுப்பை வைத்து கொண்டு கடவுளை பார்த்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் நம்மளது வந்து அகண்ட பாரதம், அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அப்பேற்பட்ட பாரத தேசத்தில் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட ஸ்கந்த புராணத்தில் மொத்தம் 18 புராணங்களில் மிகப்பெரிய புராணம் ஸ்கந்த புராணம், முருகனுடைய வரலாறை சொல்லுவது. ஸ்கந்த புராணத்தில் 2 இடங்களை மிகச் சிறப்பாக சொல்கிறாங்க. 2 இடம் இறைவனுக்கு பிடித்த இடம்னு 2 சொல்கிறாங்க. ஒன்று காசி, இன்னொன்று திருவண்ணாமலை. அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம். காசியும் திருவண்ணாமலையும் முருகனுக்கு இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. அதேமாதிரி ஸ்கந்த புராணத்தில் சொல்லக்கூடிய இடங்கள் பாரத தேசம் முழுக்க இருக்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அத்தனை ஊர்களையும் சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, விநாயக பெருமான் வந்து சிவனை வலம் வந்து மாம்பழம் வாங்கினாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் ஸ்கந்தபுராணம் என்ன சொல்லுது, விநாயகர் சிவபெருமானை சுத்தவில்லை, திருவண்ணாமலை சுற்றித்தான் வாங்கினார்னு ஸ்கந்தபுராணம் சொல்லுது. அப்போது நம்மளுடைய பாரத தேசம் முழுக்க இறைவனுடைய மண் தான். அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சிறப்புமிக்க தெய்வமாக முருகப்பெருமானை கொண்டாடுறோம். அதே மாதிரி முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது.
ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், விநாயகரை சொல்லும்போது 5 கரத்தனை, யானை முகத்தினை, இந்து நிலம்பிறை போலுமியிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினைன்னு சொல்கிறோம். கொழுந்துன்னா செடியில் பூக்கக்கூடிய முதல் இது. முருகப்பெருமான் என்ன சொல்கிறோம், ஞான பழம்னு சொல்கிறோம். விநாயகரை ஞான கொழுந்துங்கிறோம், முருகனை ஞான பழம்ங்கிறோம். அப்போ இதெல்லாம் எந்த மரத்தில் இருக்குது? சிவங்கிற மரத்தில் இருக்குது. சிவங்கிற மரத்தில் பூத்த கொழுந்து விநாயக பெருமான், அந்த கொழுந்து முற்றி ஞான பழமானா முருகப்பெருமான். இதில் எந்த வேறுபாடும் கிடையாது. அவர் 5 முகச் சிவன், இவர் 6 முகச் சிவன். அதில் கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் மிக தெளிவாக சொல்கிறார். எனக்கும் அவர் சிவபெருமானே சொல்கிறதாக சொல்லுகிறார், சிவனுக்கும் முருகனுக்கும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. அப்பர் தேவாரத்தில் சொல்கிறார், சிவன் வேறு முருகப்பெருமான் வேறு இல்லை அப்படிங்கிறது எத்தனையோ வரலாற்று சான்றுகள் சொல்லுகிறது. அதே மாதிரி இங்கே கந்தபுராணம்னா அங்கே ஸ்கந்தபுராணம். இதில் 2 வேறுபாடு கிடையாது. அதை ஒட்டித்தான் இங்கே கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றினார். அதே மாதிரி காளிதாசன் குமார சம்பவம்னு அற்புதமான நூலை இயற்றியிருக்கிறார். அதனால் இறைத்தன்மை என்பது மொழிகளுக்குள்ளே அடக்கி பார்ப்பது என்பது ஒரு எல்லையில் நமக்கு ஒரு வித்தியாசமான இறையை அடையக்கூடிய இடத்துக்கு தடையாக வந்துடும். அதனால் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தான், அது சிறப்பு தகுதி. ஆனால் அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளான்னு கேட்டால் இல்லை, எல்லா மொழிக்கும் கடவுள். இன்றைக்கி சிங்கப்பூர், மலேசியா, எத்தனையோ மொழி தெரியாத இடத்துல கூட நான் என்னுடைய சமீபத்தில் மலேசியாவில் சொற்பொழிவு நடக்கும்போது கிட்டத்தட்ட 15 சீன நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்க கூட உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க என்ன தமிழ் படித்தாங்களா, சமஸ்கிருதம் படித்தாங்களா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி முருகனை அவங்களை ஆட்கொண்டிருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்திக்குத்தான் முருகன் கட்டுப்படுவார். ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கிளை கேள்வி வருது, அது எனக்கு சரியானு தெரியல. நீங்கள் திருவண்ணாமலையை சுற்றி வந்தார் விநாயகர் அப்படின்னீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்போ முருகர் கோச்சிட்டு போய் உட்காந்தது பழனின்னு சொல்லுவாங்க. பட் நார்த் இந்தியா புராணத்தில் அவர் கோச்சிட்டு போய் உட்காந்தது நார்த்தில் ஒரு குன்று அப்படிங்கிறாங்க. சரி, இதில் எது உண்மைன்னு நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது புராணங்களை பொறுத்த வரைக்கும் புராணங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வேதம் ஒரு சத்தியம் சொல்லும். வேதம் ஒரு சத்தியம் சொல்லும். அந்த சத்தியம் நமக்கு புரியாது. அது 2 லைனில் திருக்குறள் மாதிரி இருக்குன்னு வைங்க. இப்போது இந்த திருக்குறள் மாதிரி இருக்கிற 2 லைனை புரியணும் அப்படின்னா, திருக்குறள் அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்லணும். இதைத்தான் சொல்ல வருது. காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பூத கண்ணாடி தான் புராணங்கள் அப்படிம்பார். அப்போ அந்த புராணங்களினுடைய உண்மையை ஆராயணும் அப்படின்னா அதனுடைய மூல ஸ்மிருதி, மூல நூல் எதுவோ அதை படித்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம புராணங்கள் தெளிவாக என்னென்ன சொல்லுது அப்படின்னா, வடக்கில் சில இடங்கள் முருகப்பெருமான் இருந்தார் என்று சொன்னாலும், ஆனால் நம்மளுடைய அடியார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் தொடங்கி நம்மளுடைய இவர் அருணகிரிநாதர் சுவாமிகள் வரைக்கும் அத்தனையும் பழனியை பற்றி சொல்லும்போது இந்த வரலாற்றோடு தொடர்புபடுத்தி தான் சொல்கிறாங்க. அதனால் அதில் குழம்ப வேண்டாம், பழனி என்றே எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சுவாமி அங்கே இருக்காரான்னு கேட்டால் அங்கேயும் இருப்பார், அவருக்கு இல்லாத இடம் கிடையாது. அதனால் இந்த வரலாற்றுனால நம்ம குழம்புன்னு அவசியம் கிடையாது. இலங்கை போனீங்கன்னா வள்ளி திருமணம் நடந்த இடம்னு அதான் சொல்லுவாங்க, கதிர்காமத்தை தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய தெய்வத்தை தங்களோடு இணைச்சி கொள்ளணுங்கிறதுல ரொம்ப இயல்பு. அது சில சமயம் புராணங்களை நம்ம ரொம்ப பல ஆண்டுகள் இந்த புராணங்கள் எல்லாம் யாருனாலையும் எடுத்து பிரசுரிக்கப்படாமல் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் மூலத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ இருக்கப்படி நமக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோடிகள், நம்மளுடைய குருநாதர்கள் எதை ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது. அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் பழனியை அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஔவையாரே அப்படித்தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தாராளமாக பழனி என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே சார். இதில் பார்த்தீங்கன்னா முருகர், சுப்பிரமணியர் இதில் தான் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது. நாங்கள் தமிழில் நிறைய பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஸ்கந்த புராணம் இருக்குன்னு சொன்னீங்க, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது. தமிழில் நிறைய பாடல்கள், நிறைய இந்த திருப்புகள் இது மாதிரி நிறைய இருக்கிறதுனால தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த மொழியிலையும் இருக்கா வேற ஏதாவது முருகன் பற்றி? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்கந்த புராணம் இருக்குது, சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது, அது மாதிரி வேற ஏதாவது முருகன் பற்றி தமிழ் அல்லாத மொழிகளில் பாடப்பட்ட பாடல்கள் நிறையா இருக்குது. நான் ஒரு ஆச்சரியம் சொல்கிறேன் பாருங்க. நாகா அப்படின்னு ஒரு பழங்குடி இனம் இருக்குது. அந்த நாகா பழங்குடி இனத்திற்கு சர்ப்பம் தான் தெய்வம், பாம்பு தான் தெய்வம். ஆனால் அவங்க சர்ப்பத்தை எப்படி கும்பிட்றாங்கன்னா முருகனுடைய வடிவமாக கும்பிட்றாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, சர்ப்பத்தை முருகமாக கும்பிடக்கூடிய வழக்கம் நமக்கும் இருக்கிறது.
ஆனால் நாகா பழங்குடியினருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. அங்கே முருகப்பெருமான் சர்ப்ப வடிவில் தான் இருக்கிறார். இன்னமும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வேத மந்திரங்களில் நீங்கள் ரொம்ப பழமை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வேதம் தான். வேதம் தான் உள்ளதுலேயே அனாதி, அதற்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்பேற்பட்ட வேத மந்திரம் சர்ப சூத்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. அதை சுப்பிரமணிய சூக்தம்னே சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது, எந்த ஒரு தெய்வத்தினுடைய பெயரையும் 3 தடவை சொல்லியதாக நமக்கு வழக்கம் இல்லை. ஆனால் அந்த மந்திரம் மட்டும் முருகனுடைய பெயரை 3 தடவை சொல்லுகிறது. சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்னு வேதம் முருகனுடைய பெயரை 3 தடவை உச்சரிக்குது. அப்போ அதில் தொடங்கணும் அப்படின்னா அதிலிருந்து பழங்குடியினருடைய எத்தனையோ பாட்டுக்களில் முருகப்பெருமானுடைய பாட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா பழங்குடியினத்திலையும் முருகனுக்கென்று ஒரு தனி பாட்டு இருக்கிறது. நீங்கள் தமிழை விட்டுட்டு அங்கிட்டு சான்ஸ்கிரிட் எடுத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் அவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குது. சிருங்கேரி ஆச்சாரியார்கள் எத்தனையோ ஸ்லோகங்கள் கொடுத்துருக்குறாங்க. சுப்பிரமணிய மானச பூஜா அப்படின்னு. நம்ம ஆதிசங்கர் எடுத்துட்டிங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கம் கொடுத்துருக்கிறார். தெலுங்கு எடுத்துட்டிங்கன்னா எத்தனையோ கீர்த்தனைகள் இருக்கிறது. இந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஏன் நமக்கு பரிச்சயம் ஆகலை அப்படின்னா, நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய இலங்கை ஜெயராஜையா அழகாக சொல்லுவார், ஒரு நூல் இருந்திருந்தால் ஒழுங்காக படிச்சிருப்போம். நம்மளுக்கு என்னென்னா கடலை விட பெருசாக இத்தனை நூல் இருக்குங்காட்டி என்ன பண்ணோம்னா எதையுமே படிக்காம விட்டோம் பார். அது மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம். அப்படி இல்லை. தமிழில் இருக்குது. தமிழ் மாதிரியே எல்லா நூல்களில் எல்லா மொழிகள்லையும் முருகப்பெருமானை போற்றி எத்தனையோ அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. மகாபாரதத்தில் வருது, ராமாயணத்தில் வருது, எத்தனையோ இதுகள் இருக்குது. பீஷ்மர் முருகனை குறித்து துதித்த ஒரு துதி இருக்கிறது. பீஷ்மர் மகாபாரதத்தில் துரியோதனன்ட்ட சொல்கிறார், கவலைப்படாத, நான் இந்த படைகளுக்கு தளபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்பாக வேளேந்திய முருகனை வேண்டி நான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறேன் அப்படி ஒரு ஸ்துதி பண்ணியிருக்கிறார். அப்போது ராமாயணத்தில் வருது. இது மாதிரி எத்தனையோ கிரந்தங்கள் நமக்கு கிடைக்கிது. இங்கே பதிகங்கள் இருக்குது, திருப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் அளவில் அந்த குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எது அதிகமாக இருக்குன்னா முருகனுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் ரொம்ப அதிகமாக ஸ்தோத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. பதிகங்கள் தமிழில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம குறிப்பாகவே தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இருக்கிறது, முருகப்பெருமானுக்கு பிடிச்ச மொழி அப்படின்னு ஏதாவது ஒன்று உண்டான்னு கேட்டால் தமிழ் தான். அதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. ஏன்னா அருணகிரிநாதருடைய பதிகங்களாகட்டும், தமிழ் பதிகங்களாகட்டும், அதிலெல்லாம் திருப்ப ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னென்னா, செந்தமிழ் நூல் விரித்தோனே, முத்தமிழால் வைதோரையும் வாழ வைப்பான், முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி அலையாதேன்னு சொல்லி அதில் அவர் சொல்கிறார் தமிழ் மேலே முருகப்பெருமானுக்கு எவ்வளவு காதல் இருக்கிறது அப்படின்னு. அது இல்லாமல் அவரே பிழை திருத்தி இருக்கிறார். தமிழை அவரே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கை அவரே இது பண்ணியிருக்காரு. நம்மளுடைய கந்தபுராணம் எடுத்திங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் தெளிவாக சொல்கிறார், உன்னுடைய வரலாறை சொல்லுவதற்கெல்லாம் எனக்கு தகுதி பத்தாது. அவர் என்ன பண்ணுறார், தினந்தோறும் அந்த பாடலை எழுதி முருகப்பெருமானுடைய திருவடியில் வச்சிருவார். அதை திருத்தி முருகப்பெருமான் வச்சிருப்பார். மறுநாள் காலையில் அதை எடுத்து வச்சுக்குவார். இப்படி திருத்தப்பட்டது தான் கந்தபுராணம். அதை அரங்கேற்றும் போது அதில் இப்படி ஒரு திகட சக்கரை அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். இப்படி தமிழில் இப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாது, இலக்கண பிள்ளைன்னு சொல்லும்போது இல்லை இது கரெக்டு தான்னு சொல்லி வாதாடுவதற்காக முருகனே வாதாடி ஒரு புது இலக்கண நூல், அது வரைக்கும் மறைந்து கிடந்த அந்த இலக்கண நூலை கொண்டு கொடுக்குறார். இப்படி பார்த்தோம்னா தமிழ் மேலே முருகப்பெருமானுக்கு ஒரு தனி காதல் இருக்கிறது. அதனாலேயே என்னவோ தமிழில் இத்தனை பாடல்கள் அவர் மேல் பாடப்பட்டிருக்கிறது. ஓகே. நம்ம தமிழ்நாட்டில் குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். நிறைய மலை, நிறைய குன்றுகள், நிறைய முருகன் கோவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அறுபடை வீடு, இந்த அறுபடை மட்டும்தான், அறுபடைன்னு அந்த பர்டிகுலராக அந்த 6 கோவிலை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அற்புதமான கேள்வி. இந்த 6 படை வீட்டினுடைய முதல் ஒரு சந்தேகம், அதாவது முருக பக்தர்களுக்கு வர முதல் சந்தேகம் என்னென்னா, 6 படை வீடும் அவருடைய வரலாறு படி அடுக்கலையே. குழந்தையாக இருந்தார், வளர்ந்தார், உபதேசம் பண்ணினார், சூரசம்ஹாரம் பண்ணார், கல்யாணம் பண்ணார், இப்படித்தானே வந்திருக்கணும். எப்படி எடுத்துன்னு திருப்பரங்குன்றம் முன்னாடி வந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது ஏன் அப்படின்னா, இந்த 6 படை வீட்டை எப்படி நம்ம அடுக்கியிருக்கோம்னா திருமுருகாற்றுப்படையினுடைய பாடல் வரிசையில் அடுக்கியிருக்கோம். திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் அருளி செய்தார். அவர் ஏன் அப்படி கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது,
முருகப்பெருமான் நக்கீரருக்கு 6 ஆதாரங்களில் காட்சி தரார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிரதலம்னு 6 தலங்களில் காட்சி கொடுக்குறார். அந்த 6 தலங்களில் அப்படியே வரிசைப்படுத்தி அந்த கோவிலினுடைய சிறப்பு, அந்த இடத்தினுடைய சிறப்பு, அங்கே எப்படி முருகனை வழிபட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த பாடலை பாடுகிறார். அந்த வரிசையில் பாடப்பட்டது தான் நம்மளுடைய ஆறுபடை வீடு. அதைத்தான் நம்ம திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகை, சோலைமலைன்னு அடுக்கியிருக்கோம். ஆனால் இதில் நம்மளுடைய நக்கீரர் ஒரு தனி சிறப்பு இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டார். என்னென்னா, குன்றுதோர் ஆடல்னு ஒரு படை வீடை வச்சுட்டார். அந்த குன்றுதோர் ஆடல்னா என்னென்னா, எந்தெந்த மலையெல்லாம் சிறப்பானதும் தெய்வீகமானதோ அது அத்தனை முருகனுடைய படை வீடுன்ட்டார். குன்றுதோர் ஆடல். அதில் எல்லா மலையும் நம்ம எடுக்க முடியாதுங்கிறனால தணிகை மலையை மட்டும் தனியாக எடுத்து சிறப்பாக வச்சுருக்கோம். ஏன்னா தணிகை புராணம் சொல்லுகிறது, வள்ளி பிராட்டியிடம் முருகப்பெருமானே சொன்னதாக, என்னுடைய மலைகள்லேயே சிறந்த மலை தணிகை மலை தான். எவன் ஒருவன் தணிகை மலை இருக்கக்கூடிய திசையை நோக்கி வணங்குகிறானோ அவன் தணிகை மலை தரிசனம் செய்த புண்ணியம் அவனுக்கு கிடைக்கும்னு இத்தனை சிறப்புமிக்க தணிகை மலையை குன்றுதோர் ஆடல் அப்படின்னா எல்லா சிறந்த மலை முருகனோடது, அதில் சிறந்த மலை தணிகை மலை அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் நக்கீரருடைய கூற்றுப்படி பார்த்தா எல்லா தெய்வீக மலையும் முருகனுடைய மலை தான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திருமுருக ஆற்றுப்படை ஏன் இப்படி வரிசைப்படுத்தியது? நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காஷ்மீர்லேருந்து இத்தனை கோவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ முருகனுடைய பிரசித்தமான தலம் இருந்தாலும் ஏன் இந்த 6 கோயிலை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம்னா, திருமுருகாற்றுப்படை அப்படின்னா வழி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு வழி கண்டறிந்து வெற்றி பெற்ற ஒருவன் வழிகாட்டினால் அதற்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல். அதை இன்னைக்கு ஆறுதல் சொல்கிறோமே, அது மாதிரி ஆற்றுப்படுத்துதல். அது மாதிரி வாழ்க்கையில் முருகனுடைய அருள் வேண்டி தவிக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எங்கெங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது நீ இந்த 6 கோயிலுக்கு போனால் போதும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி கொடுத்தனால இது 6 படை வீடு அப்படின்னும் ஆற்றுப்படை வீடுன்னு 2 பேரில் நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம உறுதி பண்ணுறதுன்னா, அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் இதை உறுதி செய்கிறார். அதாவது திருப்பரங்குன்றம் மூலாதார தலம் தான் அப்படிங்கிறத ஒரு திருப்புகளினுடைய நிறைவில் சொல்கிறார். சூரியனும் சந்திரனும் முற்ற அளவுக்கு உயர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் உறையக்கூடிய பெருமாளேன்னு சொல்கிறார். அது என்ன சூரிய சந்திரன்னா, இடகலை பிங்களைங்கிற 2 நாடி சேரக்கூடிய மூலாதார தலம் அப்படிங்கிறத இப்படி ஒரு அழகான கவித்துவமான ஊமையில் அருணகிரிநாதர் பாடுகிறார். அதனால தான் இந்த 6 படை வீடை இப்படி நம்ம வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம். ஓகே. இந்த 6 படை வீடுக்குன்னு தனித்தனி வழிபாட்டு முறை இருக்கா, இல்லை எல்லாமே ஒரே இது? இல்லை, அந்த 6 படை வீட்டுக்கும் ஆகம முறைப்படி இருக்கிறது. ஒவ்வொரு ஆகம முறைப்படி கோவில்களில் வழிபாடு நடக்குது. அதில் பழமுதிர்ச்சோலையை சொல்லும்போது மட்டும் நம்மளுடைய நக்கீரர் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அது பழங்குடி மக்களினுடைய வழிபாட்டை முருகன் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு வழிபாடுகள் நடக்குது. அதில் இந்த சோலை மலையில் மட்டும்தான் வேலன் வெறியாடுதல், குறவை கூத்து, இது மாதிரி பழங்குடியினர்கள் வேல் வைத்து எப்படி வழிபட்டனர் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது ஊன்பலியிட்டு, அதே மாதிரி அந்த சேவல் கொடியெல்லாம் நட்டு, அந்த பூசகர் அருள் ஆடி வேலனுடைய பாடல்களை பாடி அப்படி ஒரு வழிபாடு நடந்த இடமாக பழமுதிர்ச்சோலையை சொல்லுகிறார். அதே இன்னொரு பக்கம் சுவாமிமலை வரும்போது என்ன சொல்கிறார்? வேதம் கற்றறிந்த வேதியர்கள் ஹோமம் செய்யும் போது அந்த ஹோம அக்னியாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் என்றும், இப்படி 6 படை வீட்டை சொல்லும் போதும் வெவ்வேறு வகையான வழிபாடுகள் முருகனுக்கு நடந்தது. ஆனால் அத்தனை வழிபாட்டையும் முருகன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது. ஆனால் இப்போது எடுத்துக்கிட்டோம், இப்போ எப்படி நடக்குதுன்னா எல்லாமே சிவாகம முறைப்படி தான் நடக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஆதிசங்கர பகவத் பாதாள் சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானபத்தியம்னு பிரித்த போது அந்த சைவம் வைணவம் மட்டும் மித்த எல்லாத்தையும் தன்னோடு சைவம் இணைத்து கொண்டு சைவ வைணவன்ற மட்டும் பிரிந்து நின்றது. அதில் பெரும்பான்மையாக முருகப்பெருமானுடைய அத்தனை வழிபாடும் சைவ முறைப்படியே நடக்கிறது. இருந்தாலும் அவருக்கென்று தனி ஆகமம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குமார தந்திரம் அப்படின்னு ஒரு ஆகமம் இருந்ததாக இருக்கிறது. அதை திருச்செந்தூரில் சில சமயம் அதில் வாதுலாகம முறைப்படி திருச்செந்தூரில் பூஜை நடந்தாலும் சில முறைகள் குமார தந்திரத்திலிருந்து பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு நிறையா புத்தகங்கள் வருது. ஆனால் முருகப்பெருமானுக்கென்று பிரத்யேகமான ஆகமங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போது பின்பற்றக்கூடிய ஆகமங்கள் பெரும்பான்மையான கோவில்கள் நடைபெறுவது சிவாகம முறைப்படி தான். ஓகே.
இப்போ ஒரு மாதத்துல பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னா, சஷ்டி, கிருத்திகை அப்படின்னு எடுத்துக்கணும் சார். இந்த சஷ்டி, கிருத்திகைக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? இதுல எந்த மாரி விரதம் இருந்தா நல்லது? அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஆடி மாசம் வரப்போது. ஆமா, ஆடி கிருத்திகை அவ்வளோ ஏன் இப்போ ஆமா, திருத்தணிலாம் உள்ளவே போ முடியாது. ஆமா, ஆமா. ஆடி கிருத்திகைக்கு அவ்வளோ மகத்துவம் என்ன? அப்படிங்கிறது நீங்க எங்க நேயர்களுக்கு ரொம்ப சொல்லுங்க. அற்புதமான அதாவது நம்மளுடைய சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டையும் பண்ணுறதுக்கு தெளிவான வழி போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த வழியை பின்பற்றினாலே போதும், வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னா என்னென்னா, அது வழிபடுதல், இறை இறை காட்டிய வழியில் நம்மை சரணாகதி பண்ணி போகக்கூடியது தான் வழிபடுதல் அப்படிங்கிறது. அதில் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் இது இருக்கும். நாள் வழிபாடு, திதி வழிபாடு, நட்சத்திர வழிபாடு அப்படின்னு. அதில் முருகப்பெருமானுக்கு நாள் வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா வெள்ளிக்கிழமை, திதி வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா சஷ்டி, நட்சத்திர வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா கிருத்திகை, அதே மாதிரி விசாகம், வைகாசி விசாகம் அந்த இது பண்ணுவோம். இதில் ஏன் சஷ்டி அப்படின்னா, சஷ்டி என்பது சஷ்டியில் தான் முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் பண்ணினார். அவருடைய அந்த அவதார நோக்கம் அன்று தான் நிறைவடைந்தது அந்த சஷ்டியில். அதே மாதிரி அந்த சஷ்டி அன்னைக்கு தான் சூரபத்மனுடைய ஆணவம் அழிந்து இருகூறாக மாறி மயிலாகவும் சேவல் கொடியாகவும் இறைவனிடத்திலேயே தங்கினார். அப்படி இந்த உயிரினுடைய நோக்கம் இறைவனோடு சேருவது தான். அதுதான் நம்ம லிபரேஷன், முக்தின்னு சொல்கிறோம், விடுதலைன்னு சொல்கிறோம். அந்த முக்தி அடையணும் விரும்பக்கூடிய உயிர்களாகட்டும், இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கவலைகள் நீங்குவதாக இருக்கட்டும், அதுக்கு சஷ்டி வழிபாடு தான் உகந்தது. அந்த சஷ்டி வழிபாடை பற்றி விரத முறை கல்பம்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே ஆகட்டும், ஆகம முறைப்படி சொல்லக்கூடிய முருக வழிபாட்டிலையாக இருக்கட்டும், சஷ்டி திதியை ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சஷ்டி திதி எத்தனை சஷ்டி இருக்கணும்னு கணக்கு இருக்குது. நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா, ஒரு சஷ்டி இருக்கணுமா, இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு கணக்கே இருக்கிறது. இத்தனை சஷ்டி இருந்தால் இந்த பலன். அது கிட்டத்தட்ட 4-5 வருஷம் அந்த திதியை எடுத்து வச்சு அந்த ஃபாலோ பண்ணுற வழக்கு இருக்கிறது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா, முருகப்பெருமான் சிவபெருமானுடைய 5 முகத்திலிருந்தும் அதிரகசியமான அதோ முகத்திலிருந்தும் ஞான அக்னியாக தோன்றினார். வாயு பகவானும் அக்னி பகவானும் கங்கையில் விட, கங்கை சரவண பொய்கையில் விட, அந்த 6 அக்னி பிளம்புகளும் குழந்தைகளாக மாற, அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பையும் பாக்கியத்தையும் கார்த்திகை பெண்களுக்கு அது கிடைத்தது. அப்படி 6 குழந்தைகளையும் வளர்த்தியதற்குண்டான நன்றி கடனாக முருகப்பெருமான் என்ன சொன்னார்னா, நட்சத்திர பதவி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, எனக்கு தாயாக இருந்து வளர்த்திய உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தில் யார் என்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அத்தனை சிறப்பும் கிடைக்கட்டும்னு அப்படி ஒரு அற்புதமான அருளை செய்கிறார். அதனால தான் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப சிறப்பானது. அதுவும் குறிப்பாக ஆடி கிருத்திகைனா, ஆடிங்கிறது பொதுவாகவே அம்மன் வழிபாட்டுக்கு மிக உகந்ததான ஒரு மாதம். அந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடோடு சேர்ந்து கிருத்திகை வழிபாடு கிட்டத்தட்ட தாய் வழிபாடு தான். ஏன்னா முருகனுடைய தாயை வழிபடக்கூடியது. அதனால தான் அந்த தாய் வழிபாட்டுக்கு உண்டான மாதமும் தாய் வழிபாட்டுக்கு உண்டான நட்சத்திரமான கிருத்திகையும் இணைந்து வருவதால் டபுள் மடங்கு ஒரு பலன் கிடைக்கும், ரெட்டிப்பான ஒரு பலன் கிடைக்கும்னு ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. அதுமாதிரி தை கிருத்திகை இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மாத கிருத்திகையும் மொத்தம் நம்மளுடைய சமயம் என்ன சொல்லுதுன்னா, 12 கிருத்திகை, அதாவது 12 மாத கிருத்திகையும் விடாமல் விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய கருணை வந்தே தீருங்குது. அந்த விரதம் இருக்கக்கூடிய முறையும் சொல்லுது. இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், விரதம்னாலே என்னென்னா சாப்பிடாமல் இருந்தால் விரதம் முடிவு பண்ணிட்டோம். அப்படி கிடையாது. விரதத்தை 10 இருக்குன்னா 10ல் 1 தான் சாப்பிடாமல் இருக்கிறது, மித்தம் 9 விட்டுவிட்டோம் நம்ம. அந்த விரதம்னாலே என்னென்னா, என்னுடைய ஆசான் அழகாக சொல்வார், எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நினையாத ஒன்றை நினைப்பது தான் விரதம். எப்போதும் எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒன்று வேலையை நினைப்போம், குடும்பத்தை நினைப்போம், கஷ்டத்தை நினைப்போம். இதெல்லாம் தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு நினைக்காத ஒன்று யாருன்னா இறைவனைத்தான் நினைக்கிறதே இல்லை. அவனை நாள் முழுக்க நினைத்து கொண்டே இருந்தால் அது விரதம். அதுக்கு இந்த நினைக்கிறது அப்படின்னா மனசுலேயே நினச்சிட்டு இருக்க முடியுமானா முடியாது. அதுக்கு சில செயல்களை செஞ்சால் அந்த நினைப்பு இன்னும் தீவிரப்படும். அந்த செயலில் ஒன்று பூஜை பண்ணுறது. அது எப்படி பூஜை பண்ணுறதுன்னா, காலை மாலை மதியம்னு 3 வேளையும் பண்ண சொல்லுது. இன்றைக்கி அதுக்கு நமக்கு முடியாது. அதனால் காலையோ இல்லை மாலையோ ஒரு வேளை வழிபாடு பண்ணாலும் மனமும் உடலும் உயிரும் ஒன்றி பண்ணணும். அந்த நேரத்தில் திருப்புகழ், வேள்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு பதிகங்களை பாடி இறைவனை வழிபடுவது. அப்படி வழிபடும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வேறு எந்த வேண்டுதலையும் வைக்காமல் வழிபடுவது.
இது ஒரு புது இதாக இருக்குது. என்ன சார் வேண்டுதலே வைக்காமல் எப்படி வழிபடுறதுன்னா, ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம சுவாமிகிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணும்போது, வேண்டுதல் தான் முன்னாடி நிற்குமே ஒழிய, வேலை நிற்க மாட்டார். நம்மளுடைய வேண்டுதல் தான் முன்னாடி நிற்கும். எனக்கு கஷ்டம் 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 தான் இருக்குமே ஒழிய, சாமி நினப்பு வராது. அதனால் என்னென்னா, நான் எப்போதும் சொல்கிறது உண்டு, முருகா நீ பார்த்து கொடுத்தது இந்த வாழ்க்கை. எது நான் வந்தாலும் சரி வராட்டும் சரி, உன்னைய மறக்காத ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும். தினந்தோறும் உன்னை பாடணும், தினந்தோறும் உன்னை பூஜை பண்ணணும். என்னைக்கும் என்னுடைய திருவடியில் எனக்கு இடம் வேணும். அவ்வளவுதான். இதையுமே நீங்கள் எதுவும் பிரார்த்தனை பண்ணினாலும் பரவாயில்ல. எதையுமே கேட்காம இருக்கிற மனசுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வானம் பார்க்குறீங்க, வானத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத வானத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் சாமிகிட்ட போனோம்னா இதுன்னு லிஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தோம்னா அது ஆசைதானே ஒழிய பக்தி ஆகாது. அதுக்கு பேர் தான் நிஷ்காமிய பக்தினே அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. எதையும் கேட்காத பக்தி. அந்த பக்தியோடு கிருத்திகை விரதம், ஷஷ்டி விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், இந்த விரதங்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தே தீரும். ஓகே. இப்போ இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு தானே சார் இந்த காவடி எடுக்கிறது அப்படிங்கிறது வரும். அந்த காவடின்னா என்ன, அது எப்பயிலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம், அதில் என்னென்ன இருக்கும், அது ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற சிறப்பை நீங்கள் சொல்லணும். அற்புதமான கேள்வி. அதாவது முருகப்பெருமான்னு எடுத்துட்டோம்னா அவருக்குன்னு தனி வழிபாடு நிறையா இருக்குது. அதில் ஒரு வழிபாடு தான் காவடி. காவடி ரொம்ப பிரசித்தமாக எடுக்கக்கூடியது பழனியில் தான் காவடி. ஏன்னா முதல்ல அகத்தியருடைய சீடனாக இருந்த இடும்பன் சிவகிரி சக்திகிரிங்கிற 2 மலையை தூக்கி கொண்டு அகத்தியரோடு வருகிறார். களைப்பாறுவதற்காக அந்த ஒரு குச்சியில் 2 இதாக கட்டிட்டு வந்த மலையை வச்சுட்டு களைப்பாறும்போது அந்த சக்திகிரிங்கிற ஒரு இடத்துல சுவாமி ஏறி நின்றதால திருப்பி வந்து அந்த மலையை தூக்கும்போது அவனால் தூக்க முடியல. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இன்னமும் அசைக்க முடியலன்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் நின்றதாக. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் போர் நடக்குது. அதில் முருகப்பெருமான் தான் வந்திருக்கான்னு தெரியாமே இடும்பன் போரிட்டு மயக்கமாகி விழுகிறான். இடும்பனுடைய மனைவி வந்து முருகப்பெருமான்ற மன்றாட அந்த விளையாட்டை முடித்து வைத்து அவனுக்கு உயிர் கொடுத்து தன்னுடைய சீடனாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது இடும்பன் சொல்கிறான், நான் இந்த மலையை தூக்கிட்டு வந்தங்காட்டி தான் உன்னையை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. என்னை மாதிரி யாரெல்லாம் இந்த காவடி எடுத்துட்டு வராங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் உன்னுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்ல நிச்சயமாக உண்டுன்னு சொல்ல அன்றிலிருந்து இந்த காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் வருகிறது. அதுவும் குறிப்பாக காவடின்னா நம்மளுடைய இதில் சிவபுராணத்தில் கூடி வரும், அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து எங்கும் புழுகளுக்கு மூட மலஞ்சோர் 9 வாயிற்குடிலை அடைக்க. என்னென்னா 2 மூட்டை வச்சுருக்கேன், அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் 2 புண்ணிய மூட்டை பாவ மூட்டத்தை 2ஐயும் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அதில் நீங்கள் இந்த 2 எடுத்துகிட்டு போகிறது முருக வழிபாட்டில் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஐயப்ப வழிபாட்டிலையும் பாருங்கள், இருமுடினா 2 எண்ணம் இருக்கும். 2 எண்ணம் இருக்குது. இது என்னென்னா தத்துவார்த்தமாக பார்த்தோம்னா பாவ வினை புண்ணிய வினை 2ஐயும் கொண்டு போய் போட்டுட்டு அருளை வாங்கிட்டு வர்றது. அப்படி முருகப்பெருமானுக்கு காவடியாக 2 எடுத்துகிட்டு போகிறோம். 2லேயும் பெரும்பான்மை என்ன இருக்குன்னா தேன் இருக்கும், தெனமாவு இருக்கும், பால் இருக்கும், சந்தனம் இருக்கும். எதெல்லாம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பாக அந்த காவடி அதிகமாக எடுக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா தைப்பூசம். அதாவது விளைச்சல் தயாராக இருக்கக்கூடிய அறுவடை நேரத்தில் முதல் அறுவடையில் செய்யப்பட்ட நெல் அவங்க என்னென்ன விளைச்சாங்களோ அதெல்லாம் கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதெல்லாம் மச்சக்காவடின்னு ஒன்று இருந்தது, சர்ப்பக்காவடின்னு ஒன்று இருந்தது. அதாவது நான் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் கூடி சமீபத்தில் எல்லா சோஷியல் மீடியாவில் வந்தது. அதாவது சர்ப்பக்காவடின்னா என்னென்னா சர்ப்பத்தை வெட்டி 2 கூறாக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் அதை பிரிக்கும்போது பாம்பு உயிரோடு இருக்கும். அதே மாதிரி மச்சத்தை மீனை வெட்டி கொண்டு போவாங்க, அங்கே போகும்போது உயிரோடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் நிறையெல்லாம் வந்திருக்குது. அப்போ உடனே அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னா அப்போ நம்மளும் வெட்டி கொண்டு போவோம், வருதான்னு பார்ப்போம். என்னென்னா அது எல்லாமே எதனால் சாத்தியமாகுதுன்னா பக்தியினால் சாத்தியமாகுது. இந்த உலகத்தில் பக்தியினால் முடியாது, இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் கிடையாது. பக்தியோடு முருகப்பெருமானுக்கு பாடக்கூடிய அந்த திருப்புகளை தாண்டிய மந்திரம் கிடையாது. அதனால் பக்தியினால் எதுவும் சாத்தியம். அப்படி பக்தியோடு எடுத்துகிட்டு போகக்கூடிய காவடிக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி. நீங்கள் கேட்டீங்க என்ன எடுத்துகிட்டு போகணும்னு, ஒரு இதில் பக்தியும் ஒரு இதில் அன்பையும் தான் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் சாமி ரொம்ப விரும்புவார். ஓகே. முருகனை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம், நாள் கணக்கில் பேசலாம். பட் இருந்தாலும் இப்போ நான் ஒரு முருக பக்தை. என்னால் டெய்லி உட்காந்து திருப்புகள் ஃபுல்லாக சொல்ல முடியாது, இது பண்ண முடியாதுன்னா இப்போ ஒரு நாள் வாரத்தில் இந்த 7 நாள் நீங்கள் இந்த 7 இது சொல்லுங்கள் முருகனுக்காக அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ரொம்ப அது நம்ம ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவோம் தான் நம்மளுடைய அருளாளர்கள் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. முதல்ல
ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்புகழ் தொடங்க. திருப்புகழ் ரொம்ப பெருசா இருக்குங்க. அது வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் அருணகிரிநாதர் 4 வரியில எழுதிட்டு போயிருக்காரு. 4 வரி திருப்புகழ்லாம் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த திருப்புகழ ஞாயிற்றுக்கிழமை பாடுங்க. திங்கட்கிழமை கந்தர் அனுபூதி பாடுங்க. செவ்வாய்க்கிழமை கந்தர் அலங்காரம் பாடுங்க. புதன்கிழமை வந்து கந்தர் அந்தாதி பாடுங்க. கந்தகுரு கவசம் பாடுங்க. அதே மாரி வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாராயணம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து கந்தகுரு கவசம், சண்முக கவசம் 2 கவசம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கவசம் பாராயணம் பண்ணுங்க. சனிக்கிழமை வந்துன்னா சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. இப்படி இதுதான் இப்படித்தான் பண்ணணுமான்னு கேட்டாது. இந்த 7 நாளில் 30 நாளும் பாராயணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பதிகங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு மொத்தத்தையும் பண்ண முடியலைனாலும் அதில் பிரத்யேகமாக எதாவது ஒன்று எடுத்து வச்சா நம்ம பாராயணம் பண்ணணும். குறிப்பாக வேல்மாறல் பாராயணம் பண்ணுறது, வேல்மாறல் வேல் வகுப்புக்கெல்லாம் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இன்றைக்கி கலியுகத்தினுடைய கண்கண்ட மந்திரமாக வேல்மாறல் இருக்கிறது. இந்த மாதிரி என்னென்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சமூக காலகட்டத்தில் ஆன்மீகம்னு வந்துட்டால் மட்டும் நமக்கு ஒரு திடீர்னு எடுத்தோன்னே ஒரு கேள்வி வருது. என்னென்னா, என்னால் முடியாதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்ணும்னு. ஆனால் நம்ம அதை கரெக்டாக சாப்பிட்றோம். அவர்கிட்ட போய் நம்ம கேட்குறதே இல்லை. அவர் எத்தனை நாள் சாப்பிடணும்னு அவர் சொல்லுவார். நோய் தீர்ற வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போது சாமின்னு வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எவ்வளோ நேரம் படிக்கணும், இதை விட சின்ன மந்திரம் இருக்கா, அப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம். என்னென்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரத்தையாக இருக்கமோ, எவ்வளோவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தான் பலன் ஜாஸ்தி. இப்போ நான் வேல்மாறல் படிக்கிறங்காட்டி முருகனுக்கு ஏதாவது ஆக போதா? ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் படிக்கிறேன்னா, உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்காக படிக்கிறேன். அது உடலுக்காகவும் உயிருக்காகவும் கிடையாது. உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்காக படிக்கிறேன். அப்போது தொடர்ந்து படிக்க 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 உள்ளே போக 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 போகத்தான் அதனுடைய ருசி தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே ஆரம்பிச்சிருவோம். யார் சொல்லலைனாலுமே பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் நம்ம வேல்மாறல் பற்றி ஒன்று பண்ணணும் முருகன் அருளால். ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.